ஹாய் வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம வந்து கோடிங்னேட்டர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு த்ரெட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், இது எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சீரியஸாக பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு கோடிங்னேட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாமே செட் பண்ணி இப்படி ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் வரைக்கும் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நீங்கள் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக் ஸ்டெப்லேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பிகினர் டு எண்ட் வரைக்கும் ஒரு பிளான் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடிங்னேட்டர் 4 வெர்ஷன் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து codeigniter.com வெப்சைட் போய்க்கோங்க. அதில் டவுன்லோட்ஸ் சேம் அதே மாதிரி நமக்கு வந்து கோடிங்னேட்டர் 2 வெர்ஷன் இருக்குது, 3 வெர்ஷன் இருக்குது, 4 வெர்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனான கோடிங்னேட்டர் 4ல் தான் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு கோடிங்னேட்டர் 3 பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் கோடிங்னேட்டர் 4லேயே வந்து எல்லா டீட்டெயிலையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கோடிங்னேட்டர் 3 வெர்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோ வந்து கோடிங்னேட்டர் 3லேயும் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோடிங்னேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கோடிங்னேட்டர் ஏன் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கோடிங்னேட்டர் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுட்ருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு பேசிக்கான ஒரு எப்படி ஒரு ஃப்ளோ போகுது, எனக்கு எல்லாமே வந்து ஒரு படிக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங்னேட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃப்ரேம்வொர்க் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து எப்படி ஃப்ரேம்வொர்க்கெல்லாம் ஒர்க் ஆகுது, ஒரு எம்விசி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு நீங்கள் ஒரு ஃப்ரேம்வொர்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோடிங்னேட்டர் வந்து தாராளமாக எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்வொர்க்குக்கும் அதுக்கான டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரேம்வொர்க்குங்கிற ஒரு ஏரியாவுக்கு என்டர் பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேசிக் ஃப்ரேம்வொர்க்கை வந்து படிச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து கோடிங்னேட்டர் வந்து ஒரு பேசிக் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லலை, ஒரு பிகினருக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஃப்ரேம்வொர்க்குக்கு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயே கொடுத்துருப்பாங்க கோடிங்னேட்டர் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஃபுட் பிரிண்ட்டு டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல், ஒரு ஸ்கேலபிளான ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு மினிமல் அப்ளிகேஷனுக்கு வந்து கோடிங்னேட்டர் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கோடிங்னேட்டர் வந்து சூட் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கோடிங்னேட்டர் வந்து ஒரு கமாண்ட் லைனில் வந்து ஒர்க் பண்ண பிடிக்கல, எனக்கு ஜஸ்ட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்லேயே முடியணும், நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணணும், இல்லை மாடல் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கெல்லாம் நீங்கள் கமாண்ட் லைன் ஓரியன்டாக போக வேணாம், எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து படித்தா போதும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கோடிங்னேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் எந்த விதமான கமாண்ட் ஓரியன்ட் ஃப்ரேம்ஸுமே வந்து வராது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறீங்கன்னா மட்டும் நம்ம கம்போசர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம லைப்ரரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது தவிர வந்து எதுவுமே நமக்கு இங்கே வந்து கமாண்ட் லைன் யூஸ் பண்ண கமாண்ட் லைனே யூஸ் பண்ண தேவையில்லை இதில். ஓகே, அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இதோடைய மெயின் அட்வான்டேஜஸ். அதே மாதிரி எம்விசி வந்து ஃபாலோ பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நம்ம கோடிங்னேட்டர் வந்து எம்விசி மாடல் ஆர்கிடெக்சரை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த டீட்டெயிலிங் எல்லாமே வந்து நம்ம சிம்பிளாக வந்து இதில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி வந்து ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு எம்விசியை ஃபாலோ பண்ணிக்குது கோடிங்னேட்டர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாடியூலாகவே கவர் பண்ணிக்க போகிறோம்.
ஓகேவா? ஸோ ஸோ நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் எப்படி வந்து இந்த ஒரு கோடிங்னேட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம்.